ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு HTML பேசிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு HTML ப்ரோக்ராம் எழுதணுன்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அதை சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு HTML ப்ரோக்ராமை எப்படி எழுதி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு HTML ப்ரோக்ராம்க்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயந்தான். டேக்ஸ், ஆட்ரிபியூட்ஸ். முதல்ல டேக்ஸ்னால் என்னென்னா, தே ஆர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் HTML. அதாவது நம்ம சொல்லக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையுமே கண்டிப்பாக ஒரு டேகுக்குள்ளே தான் மென்ஷன் பண்ணுறோம். அப்போது அந்த டேகு பார்த்தோம்னா இந்த ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே எழுதியிருக்கு இல்லையா, HTML அப்படிங்கிற வேர்ட் இந்த ஆங்கிள் ப்ராக்கெட்டில் இருக்குது. இந்த மாதிரி ஆங்குலர் ப்ராக்கெட்ஸில் நம்ம டேக்ஸ் எழுதுகிறோம். HTML நிறைய டேக்ஸ் இருந்தாலும் HTML ஹெட், டைட்டில், பாடி அப்படிங்கிற இந்த 4 டேகையும் ஸ்ட்ரக்சுரல் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா தே ஆர் த பேசிக் டேக்ஸ். அதாவது ஒரு HTML ப்ரோக்ராமில் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய, இல்லை அப்படின்னா எல்லா HTML ப்ரோக்ராம்லேயும் மினிமம் இந்த டேக்ஸ் ஆவது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு ஆட்ரிபியூட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு HTML டாக்குமெண்ட்டோடைய அப்பியரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் ஆகுது. அதாவது இப்போது கலர் கொடுக்கறது, அலைன்மெண்ட் கொடுக்கறது, சைஸ் மென்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸுக்கு ஆட்ரிபியூட்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ டேக்ஸ், ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிற 2 ஹெட்டிங்கை நம்ம பார்த்தோம். இப்போ சிம்பிளாக ஒரு HTML ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய HTML கோடிங்ஸ் நோட்பேடில் தான் எழுத போகிறோம். எந்த ஒரு HTML ப்ரோக்ராமாக இருந்தாலும் HTML அப்படிங்கிற டேக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி அது எண்டு பண்ணுறது /HTML அப்படின்னு. ஸோ இதுக்கு பேர் ஓப்பனிங் டேக் அண்ட் இது க்ளோசிங் டேக் அப்படின்னு சொல்கிறோம். HTMLக்கு அடுத்தபடியாக நம்ம யூஸ் பண்ணுறது ஹெட் அப்படிங்கிற டேக். ஸோ ஹெட் அப்படின்னு எழுதினா அதோடைய க்ளோசிங் டேக் /head. ஹெட் அப்படின்னா அதோட நேம்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த டேக் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஹெட்டிங்ஸ், அதாவது டைட்டில்ஸ் எழுதுறதுக்கு. ஸோ இப்போ ஹெட் டேகுக்குள்ளே டைட்டில் அப்படின்னு ஒரு டேக். இதில் என்னுடைய வெப்பேஜுக்கு நான் என்ன டைட்டில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதை மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மை ஃபர்ஸ்ட் வெப்பேஜ் அப்படின்னு எழுதுகிறேன். ஓகே, இப்போது ஹெட் டேக் ஓவர். அடுத்தது என்னோட பேஜில் என்ன கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணுமோ அதை நான் பாடி அப்படிங்கிற டேக்கில் எழுதணும். ஸோ அதனால நான் இப்போது பாடி டேக் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் அப்படிங்கிறனால ஜஸ்ட் ஒரு வெல்கம் மெசேஜ் மட்டும் எழுதலாம். ஸோ நான் இப்போது வெல்கம் டு மை ஹோம் பேஜ் அப்படின்னு ஒரு மெசேஜ். ஓகே, இவ்வளோ தான் என்னோடய ப்ரோக்ராம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு வெப் பேஜ்க்கு டைட்டில் கொடுத்து ஒரு வெல்கம் மெசேஜ் டைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபைலை சேவ் பண்ணுறோம். எப்போவுமே சேவ் பண்ணுறது ஒரு தனி ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நான் D:/HTML அப்படின்னு ஒரு ஃபோல்டர், ஃபார் எக்ஸாம்பிள் D:/HTMLனு ஒரு ஃபோல்டர் வச்சு அதில் நான் சேவ் பண்ணுறேன். இப்போது என்னோடய ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுத்துட்றோம். மறக்காமல் .html அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது இந்த சேவ் ஆஸ் டைப் அப்படிங்கிறத ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணும். ஏன் அப்படின்னா நம்ம கோடிங் எழுதுறது நோட்பேடில் சேவ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு
டெக்ஸ்ட் ஃபைலாக, அதாவது இங்கே இருக்கு இல்லையா .txtயாக சேவ் ஆகும். ஆனால் நம்ம எழுதுறது HTML ப்ரோக்ராம் ப்ளஸ் அதுக்கான எக்ஸ்டென்ஷன் .html அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். அதனால மறக்காமல் இது ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும். ஓகே, இப்போது கோடிங் க்ரியேட் பண்ணியாச்சு, சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நான் எங்கே அந்த கோடிங்கை ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட D:\, HTML ஃபோல்டரில் இங்கே சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணாலே என்னோட ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மை ஃபஸ்ட் வெப் பேஜ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ என்னுடைய கோடிங்கில் இந்த டைட்டில் டேக்கில் மை ஃபஸ்ட் வெப் பேஜ் அப்படின்னு டைப் பண்ணேன். ஸோ அந்த டாபிக் அப்படியே என்னோட டைட்டிலாக டிஸ்பிளே ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பாடிக்குள்ளே வெல்கம் டு மை ஹோம் பேஜ் அப்படின்னு எழுதியிருந்தேன். ஸோ அதனால இங்கே வெல்கம் டு மை ஹோம் பேஜ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ டேக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு. இதுலேயே ஆட்ரிபியூட்ஸ்னு ஒரு ஹெட்டிங் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் பாரு, இப்போ பாடி அப்படிங்கிற டேக்கில் இப்போ ஆட்ரிபியூட் பிஜி கலர், கலர் ஸ்பெல்லிங் வந்து COLOR அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இப்போ பிஜி கலர் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலரில் இப்போ எனி பேக்ரவுண்ட் கலர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்னுடைய டெக்ஸ்டுடைய பேக்ரவுண்ட் கலர் ரெட்டில் வரும். நெக்ஸ்ட்டு வெப்பேஜோட பேக்ரவுண்ட் கலர் ரெட்டில் வருது. நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஒயிட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்னுடைய டெக்ஸ்ட் ஆல்ஃபபெட்ஸ் என்ன டிஸ்பிளே ஆகுதோ அது ஒயிட் கலரில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபைலில் போய் சேவ் கொடுத்துட்டு திருப்பியும் என்னோடய பேஜுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் ரெட் அண்ட் டெக்ஸ்ட் கலர் ஒயிட்டில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இங்கே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, பிஜி கலர் இஸ் ரெட், டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஒயிட் அப்படின்னு எழுதுகிறோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு HTML ப்ரோக்ராம்ஸ் எப்படி எழுதணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இனி வர வீடியோஸில் என்னென்ன டேக்ஸ் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.